ஒரு 2, 3 குடும்பத்துக்கே பிரச்சனை இருந்தா பண்றது என்னங்க சார்? ஒரு சார் குடும்பத்துக்கே அது எனக்கு வம்சாவளியா தான் சார் தொடரும். வம்சாவளியா தான் தொடரும். அதை நான் சொல்றேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். சரிங்க சார். ஓகே. சார் சார் ஒரு உங்களுக்கு சின்ன இளைய பிரச்சனை வரும், இளைய தகவல் எல்லாமே கூட இருக்கலாம் சார். எல்லாமே வருது சார். எல்லாமே வரும். அவங்க மூலியமா பிரச்சனை வருது. மாமன் முறை உறவுகள்ல வந்து பாதிக்கப்படுறது, இந்த காதல் தோல்வி வர்றது, இந்த இதெல்லாமே வந்துருது. வந்துரும். காதல் தோல்வி வந்துருவா. லவ் பண்ணுவாங்க, உயிருக்கு உயிரா லவ் பண்ணுவாங்க. இப்ப அழகா அவங்க வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். இவங்க ஒரு வேற கல்யாணம், அவங்க வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரி எல்லாம் கூட நடக்கும். காதல் தோல்வியில வரும். ஒரு சில சமயங்கள்ல இந்த அமைப்புகள் இருந்துச்சு, இந்த சரஸ்வதி கட்டு இருந்துச்சுன்னா எதுக்குடா வாழ்றன்னு தோணும். அப்படிதான் சார் இருக்கு ஒரு வாட்டி இந்த இதெல்லாம் பார்த்தேன். நம்ம எல்லாம் வாழ்ந்து என்னடா பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அது வேண்டாம், அதை பத்தி வேணாம். நான் நினைச்சிட்டேன் சார். என்ன பண்ண போறோம்னு தெரியல அதான் சார். எதுக்குடா வாழ்ற, நம்ம ஒரே வழியா போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கூட தோணும். யாருக்கும் தொந்தரவு இல்லைங்கிற மாதிரி ஆயிடுங்க சார். ஆமாங்க சார். அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க சார், தயவு செய்து யாரா இருந்தாலும்.